வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 25/7/2024 இன்னைக்கு இன்னும் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கான லிஸ்ட் மட்டும் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கலந்தாய்வு, அதாவது பணி நியமன கலந்தாய்வு. ஸோ அது கவுன்சிலிங் அப்படிங்கிறது பணி நியமன கலந்தாய்வு. அது எங்கே நடக்கும், அதுக்கான வென்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அவைலபிள் போஸ்ட் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது இந்த ஸ்கூலில் இருந்தால் என்ன ப்ராப்ளம், இந்த ஸ்கூலில் இருந்தால் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது டிபார்ட்மெண்ட் வைஸ் செலெக்ஷன். அப்புறம் வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ்க்கு போன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எப்படி அந்த கேண்டிடேட்ஸை டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட்லேருந்தே எடுத்துருக்கோம், டிஆர்பி வெப்சைட்லேருந்து. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில காமனான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸும் நம்ம இதில் சொல்லிடுறேன். நான் கண்டிப்பாக யூஜிடிஆர்பிக்கு கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சிவி போகாதவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ போஸ்டிங்காக அது உங்களுக்கு அடெண்டம் போடுவாங்களா இல்லை பிஎஸ்எல். அதுக்கு லாஸ்ட் வீடியோ, இதுக்கு முன்னாடி பிடி பிஆர்டி அப்டேட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்னென்ன அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸால் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டீச்சிங் ஜேர்னிக்குள்ளே போனாலும் உங்களுக்கான தகவல்கள் நீங்கள் கேட்குற படிக்கு இல்லை கஸ்டமைஸ் பண்ணி அது என்ன தேவை, ஃபார்ம்ஸ் அண்ட் இது எல்லாமே தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அண்டு எஸ்டிடி எக்ஸாம்ஸ்க்கான இப்போ செகண்டரி கிரேட் எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எஸ்டிடி எக்ஸாமோட டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் அது இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் இஷ்யூஸ், இந்த டென்டேட்டிவ் கீ எப்படி ரெடி பண்ணிக்கலாம், எப்படி அப்ஜெக்ஷன் கரெக்டாக தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அது குரூப்பும் போட்டிருக்கோம். தேவையானவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது பிஜிடிஆர்பி 2024க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் அண்டு டிஎன்-டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்டேட், அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் அவைலபிள் போஸ்ட்டுன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நான் அவைலபிள் போஸ்ட்டு எப்படி அப்படிங்கும்போது நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருக்குமே இப்போ வெளியிட்டிருக்க ஒவ்வொன்றுலையுமே ஒரு குறைந்தபட்சம் 25லேருந்து அதிகபட்சம் 75 போஸ்ட் வரைக்கும் நான் அவைலபிள் போஸ்ட் இருக்குது. இன்னும் கூட சில இதில் இருக்குது, 90 போஸ்ட் இருக்குது. ஸோ அதான் போன தடவை நான் சொல்லியிருந்தேன், அது போன சான்சஸ் இருக்குது. செகண்ட் சிவி லிஸ்ட்டு, செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அடிஷ்னல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது. ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட்டு, அடுத்து செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, செகண்ட் ஆடெண்டம், இது 3க்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த போன வீடியோவையுமே கிளியர் கட்டாக பார்த்துருங்க. ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட்னா என்ன அப்படின்னா புதுசாக சிவிக்கு கூப்பிடுறது. செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா சிவி போயிட்டு வந்தவங்கள செலக்ட் ஆகாதவங்க இதே கம்யூனல் ரேங்க்ல கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள எடுத்து செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஆடெண்டம்னா என்னன்னா இது எல்லாமே அப்படியே வச்சுட்டு புதுசாக ஒரு ஆடெண்டம் போட்டுட்டு அந்த ஆடெண்டமை இதே ஜெனரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து நிரப்புறதுக்கு புது சிவி லிஸ்ட் போடுவாங்க. அதுவும் ஒரு புது சிவி தான், ஆனால் ஆடெண்டம் போட்டதுக்கு அப்புறம் போடுறது. ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் தான் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ எவ்வளோ போஸ்டிங் மேம் வரும், 88 வருமா, 48 வருமா, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க கேட்குறீங்க. ஸோ அவங்க நிர்ணயம் பண்ற போஸ்ட்டை பொறுத்து தான் அது இருக்கு. நான் அவைலபிள் போஸ்ட்ல அந்த கம்யூனல் செகண்ட் லிஸ்ட்னா ஒரு மாதிரி எடுப்பாங்க, செகண்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட்னா ஒரு மாதிரி எடுப்பாங்க, ஆடெண்டம் போட்டா ஒரு மாதிரி எடுப்பாங்க. அப்படிங்கிற போது அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் இந்த இதை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்டும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவைலபிள் போஸ்ட் எவ்வளவு இருக்குன்றத அவங்க கன்சாலிடேட் பண்ணி என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நான் அவைலபிள் போஸ்ட்டுக்கு என்ன ஐடியா, எப்படி எத்தனை பேர் வெளியில இருந்து உள்ள போக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அடுத்ததா பார்க்கணும் அப்படின்னா பார்த்தோம்னா கவுன்சிலிங் வேணும் எல்லாருக்குமே. நான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல நடக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த பிஜிடிஆர்பி லாஸ்ட் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 2021ல நடந்ததுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிஜிஸ் கம்மியான இப்போ இதே ரேஞ்சில தான் வந்திருந்தாங்க. 3000 ரேஞ்சில் ஒரே இடத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சென்னையில வேற ஸ்கூல்ஸ் வென்யூஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. பாத்தீங்கன்னா 4/10/2022 பள்ளிக்கல்வி தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பள்ளி கல்வியாண்டு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்புதல், அதாவது பிஜி
நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பிஜிக்கான கவுன்சிலிங் இருக்கு இங்க. அந்த கவுன்சிலிங் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றோம். ஸோ இது வந்து 2022 போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நேரடி நியமனம் மூலம் நிரப்புதல், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், கணிதம், வணிகவியல், பொருளியல் ஆகிய பாடங்களுக்கு பணி நாடுனர்கள் தேர்வு செய்து பெறப்பட்டுள்ளமை. ஸோ இது யார் போட்டிருக்கா? டிஆர்பில கிடையாது. பிரஸ் நியூஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பள்ளி கல்வி ஆணையர் கமிஷனர், ஸ்கூல் எஜுகேஷன் கமிஷனர் கிட்ட இருந்து, டிஆர்பி கிட்ட இருந்து நாங்க லிஸ்ட் வாங்கிட்டோம். ஸோ நேரடி நியமன கலந்தாய்வு நடைபெறுதல் தொடர்பாக நான் தான் சொன்னேன். நேரடி நியமன கலந்தாய்வு பணி நியமன கலந்தாய்வு எப்படி நடைபெறுது அப்படிங்கும் போது, ஸோ ஒவ்வொரு அடுத்து பார்வை அப்படிங்கும் போது அவங்க என்னென்ன மாதிரி ஜிஓ வச்சு நமக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பார்வையில. அது நமக்கு தேவையில்லாதது. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 2849 முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் நிலை பணி நாடுனர்கள் தெரிவு செய்து அளித்திட கேட்டுக்கொள்ளப்பட்டதை அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், கணிதம், வணிகவியல், பொருளியல் ஆகிய பாடங்களுக்கு பணி நாடுனர்கள் தெரிவு பட்டியல் பெறப்பட்டுள்ளது. சோ அவங்களுக்கு இப்படி நாடுனர்களுக்கு நேரடி நியமன கலந்தாய்வு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நியமன கலந்தாய்வு ஒரு டேட்டு கொடுத்து சனிக்கிழமை சென்னையில் கீழ்காணுமாறு நடைபெற உள்ளது. ஸோ இதுல வந்து அந்த வென்யூஸ் இருக்கிறதுனால இப்போ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால நான் வென்யூஸ் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் கலந்தாய்வு நடைபெறும் நேரம், பங்கு பெற வேண்டிய பணி நாடுனர்களின் பாடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழுக்கு இந்த ஸ்கூலு, இங்கிலீஷ்க்கு இந்த ஸ்கூல்ல, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸுக்கு இந்த ஸ்கூலு அப்படிங்கறத அவங்க கொடுத்திருந்தது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமா அவங்க நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். அதை நீங்க கவனிச்சுக்கணும். ஸோ ஏன் அதை கொடுக்கலன்னா திரும்ப ஒரு கன்ஃபியூஷன் அங்கதான் போகணும். இப்ப அதுக்கு கீழே கோட்டூர்புரம், சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்து தேர்வு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள மேற்கண்ட பாடங்களுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனர் அனைவரும் சனிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு தங்களின் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட கடிதம், சிவி கால் லெட்டர், ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அனைத்து கல்வி சான்றிதழ்களின் நகல்களுடன் வருகை தருமாறு சோ அப்ப நம்ம எப்படி சிவிக்கு போனோமோ அதே மாதிரி திரும்ப ஒரு சிவி, அதாவது சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா கல்வி சான்றிதழ்களும் கரெக்டா எடுத்துக்கிட்டு, இது வந்து டிபார்ட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் சிஓஸ், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓஸ் இல்ல டிஓஸ் இவங்களை வந்து இன்சார்ஜா போட்டிருப்பாங்க. அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் இல்ல பிஜிஸ் ஒர்க் பண்ற பிஜிஸ் பிடிஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் வெரிஃபை பண்றது ஒரு போர்டா உட்கார்ந்து தான் திரும்பியும் டிபார்ட்மெண்ட் வைஸ். நீங்க போனது டிஆர்பியோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் செலக்ஷன் வெரிஃபிகேஷன். ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களோ, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது யூசர் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க அந்த வெரிஃபிகேஷன் இதை வந்து நமக்கு பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎஸ்சி அப்படிங்கும்போது ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்ல வந்து யார் அலாட் பண்றாங்களோ அவங்க திரும்ப வெரிஃபை பண்ணிக்குவாங்க. வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிவி கால் லெட்டர், ப்ரொவிஷனல் செலக்ஷன் லெட்டர் அப்படிங்கும்போது அது காமனா தான் இருக்கும். அதுல நேம் வர்றதுக்கு வந்து நேம் வந்து அவங்களுக்கு போயிடும். இருந்தாலும் நீங்க உங்க நேம் உள்ள பேஜை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து இது மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் ரிலீஸ ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இதோட சேர்த்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கால் லெட்டர், நம்மளோட சிவி கால் லெட்டர். நீங்க சிவிக்கு என்னெல்லாம் கொண்டு போனீங்களோ அதெல்லாம் அப்படியே பத்திரமா எடுத்துட்டு போகணும். ஸோ இது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸோ இந்த சிவிக்கு எடுத்துட்டு போன எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, எதையும் மிஸ் பண்ணாம எடுத்துட்டு போகணும் அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்ததான் பார்த்தோம்னா இப்ப முக்கியமா இன்னொன்னு கேட்டுட்டே இருக்கீங்க, வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ்க்கு எங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்மளோட டிஆர்பி நமக்கு பிரஸ் நியூஸ் மூலமா சொன்னாதான் உண்டு. இந்த வருஷம் எந்த டேஸ்ல எந்த டேட்ல டிஆர்பியை போய் கான்டாக்ட் பண்ணணுங்கிறத சொல்லணும். இல்ல டிஆர்பிக்கு கிரீவன்ஸ் மெயில் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வந்து விசாரிச்சிருக்கோம், நம்ம வந்து அதை என்கொயர் பண்ணியிருக்கோம் டிஆர்பி கிட்டங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கட்டும் தான் நான் நிறைய பேர்ட்ட சொன்னது. டிஆர்பிக்கு ஒரு கிரீவன்ஸ் மெயில் வந்து போட்டு வச்சிருங்க, என்னோடது வித்ஹெல்டுல இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. இது வந்து அதே மாதிரி 2021 நமக்கு வந்து நேரடி நியமனம் அவங்களோட பத்திரிகை செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
2020-21 முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் நிலை நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை எண் 1/2021 ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 9/9/2021 அன்று வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 12/2 முதல் 20/2 வரை கணினி வழி தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் இவ்வாரியத்தால் வெளியிடப்பட்டன. இதுக்கப்புறம் வந்துட்டு 2/9 4/9 வரைக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பணியாற்றுநர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் என்னன்னா தற்காலிக தேர்வு பட்டியல்கள் ஆசிரியர் வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ நமக்கு இது எல்லாமே இப்ப இங்க நமக்கு சொல்லியிருக்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளோட இப்ப இருக்கிற யூஜிடிஆர்பிலும் இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாருமே முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ்க்கான விஷயமா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத தான் இதுல இந்த இதுவும் வந்து நம்ம இந்த போன பிஜி லாஸ்டா இதுக்கு முன்னாடி நடந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ்க்கான ஒரு செலெக்ஷன் இதுல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வாறு வெளியிடப்பட்ட 3016 தேர்வர்களில் சில தேர்வர்கள் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சில சான்றிதழ்களை சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்கதால் 319 நல்லா கவனிச்சுக்கோங்க, 319 தேர்வர்கள் அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து வித்ஹெல்டில் வைக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு வித்ஹெல்டில் வைக்கப்பட்டுள்ள தேர்வர்களுக்கு 17/9 நாளிட்ட பத்திரிகை செய்தி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்காத சான்றிதழ்களை 19/9 அதாவது ஒரு 2 டேட்டு கொடுத்து அந்த டேட்ல வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நேரில் சமர்ப்பிக்க தெரிவிக்கப்பட்டது. அப்ப டிஆர்பி ஆபீஸ்ல அதுக்குன்னு ஒரு டேட்டு கொடுக்குறாங்க. அந்த டேட்ல நேர்ல சமர்ப்பிக்க போய் நேர்ல சமர்ப்பிக்கணும். அப்படி கரெக்டா சமர்ப்பிச்ச 248 தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ளதால் அவர்களோட வித்ஹெல்டு வந்து நீக்கிட்டோம். அப்ப 320 பேர்ல 250 பேரோட வந்து கரெக்டா சமர்ப்பிச்சுட்டாங்கிறதுனால வித்ஹெல்ட நீக்கிட்டோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்க அதுல வந்து சமர்ப்பிக்காத தெரிவர்கள் தங்களது உரிய சான்றிதழ்களை 26/9 அப்ப 20 வரைக்கும் நீங்க சமர்ப்பிக்கலன்னா கூட 26/9 சமர்ப்பிக்கும் பட்சத்தில் இத்தேர்வர்களின் வித்ஹெல்டு நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஸோ நம்மளோட வீடியோல ஒன்று சொல்லியிருப்போம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கான அட்மோஸ்ட் கேர், அதாவது கண்டிப்பா உங்களுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க எக்ஸாம்ல அப்படின்னா நீங்க உள்ள வர்றதுக்கான எல்லாவித நடவடிக்கையும் டிஆர்பி எடுப்பாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பா உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சார் இல்ல இது வந்து 2 years பேக், இப்போ வந்து மெயில் இருக்கு, இல்ல ஃபோன் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா கிரீவன்ஸ் மெயில்ல இருந்து அவங்களே கால் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சில இடத்துல பாலிடெக்னிக்ல எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வரல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இப்ப வித்ஹெல்டு நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பெயர் பட்டியல், வித்ஹெல்டு நீக்கம் செய்யப்படாதவர்கள். சோ இதோட என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னா வித்ஹெல்டு யாரை நீக்கி இருக்கோம், வித்ஹெல்டு நீக்கம் செய்யப்படாது. சோ 22ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, 26 வரைக்கும் நீங்க வந்து செய்யுங்கன்னு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில தான் 19/20 வந்து அவங்களுக்கு யாராவது நீங்க வித்ஹெல்டு சர்டிபிகேட்ஸை கொடுக்காம இப்ப வச்சிருந்தீங்கன்னா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் சமர்ப்பிக்காத தேர்வர்களுக்கு 26ஆம் தேதி. ஸோ நம்ம இதே மாதிரி 2வது வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ டிஆர்பி கிரீவன்ஸ் மெயிலும் போட்டுக்கோங்க. அதுல வர ஒரு டைம் வந்து கரெக்டா வச்சுட்டு நீங்க போய் டிஆர்பிலே கொண்டு போய் எப்படி சிவிக்கு போனீங்களோ அதே மாதிரி உங்களோட சர்டிபிகேட்ஸை வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க அதை தெளிவான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கோங்க அப்படிங்கறத இதுல இந்த நமக்கு கேட்டது வந்து இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்து கவுன்சிலிங் வென்யூ பத்தி கேட்டிருந்தீங்க, அதற்கான ஒரு ப்ரூஃபோட நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய டிபார்ட்மெண்ட் ADEW ஆதி திராவிடர் வெல்ஃபேர், MDC அண்ட் DNCன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதுக்கு என்ன மேடம் அர்த்தம்னு கேட்டிருந்தீங்க. சோ அது வந்து நமக்கு எப்படி ஆதி திராவிடர் வெல்ஃபேர் மாதிரி அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீரமைப்பு துறை, நலத்துறை அப்படின்னு இருக்கு. சோ அதுதான் MDC DNC வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். AWD வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து DSC எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், ரெண்டும் இருக்கு. சோ இதுக்கப்புறம் இது இல்லாம நமக்கு வந்து இந்த தடவை DMS டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸ், எலைட் ஸ்கூல்ஸ்னு இருக்கு. இந்த மாதிரியான மாடல் ஸ்கூல்ஸ்க்கு அவங்களே வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு கிரிட்டேரியா பேசிஸ்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஒண்ணு இருக்கு, சில டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாம இருக்கலாம். இல்லாம இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்து இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாடல் ஸ்கூல்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ மாடல் ஸ்கூலுக்கு செலக்ட் ஆயிருக்கவங்க எங்கெங்கெல்லாம் மாடல் ஸ்கூல் இருக்கோ அங்க எடுக்கலாம்.
டிஎஸ்சி டிஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ, உங்க டிஸ்ட்ரிக்ட் இல்ல அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கான இது வந்து வேகன்சி லிஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்றேன் நானு. ஸோ அதுல கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறத நான் இது பண்ணி உங்களுக்கு அதை வந்து நான் இதே மாதிரி வீடியோ போட்டு அதுல நான் லிங்க்ல கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சி அப்படின்னா இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் பள்ளிகள் எங்க இருக்கோ அங்க வந்து நீங்க எடுக்க முடியும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பள்ளிகள் நலத்துறை, அந்த நலத்துறையின் கீழே இயங்கி வர பள்ளிகளுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நீங்க வந்து இது பண்ணிக்க முடியும். சோ அடுத்ததா அதே மாதிரி ஏடபிள்யூடி எல்லாருக்கும் தெரியும், ஆதி திராவிட நலத்துறை. அது எங்கெங்க அந்த நலத்துறையின் கீழே பள்ளிகள் எங்கெல்லாம் செயல்படுதோ அங்க அதுல நீ செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்க முடியும். சோ அது இதுதான் முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஸோ சென்னை கார்பரேஷன் அப்படின்னா மேக்சிமம் சென்னை நியர்பையா இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட கருத்து. அந்த சில கோயம்புத்தூர் கார்பரேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த கொஞ்சம் நியர்பையா இருக்கவங்கள செலக்ட் பண்ணுவோம். இல்ல நாங்க தூரமா இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது டெஃபினட்டா இந்த தடவை, அதாவது நீங்க கவுன்சிலிங்ல பண்ண முடியாது. பட் வந்து நலத்துறை பள்ளிகள்ல இருந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுக்கு டிரான்ஸ்பர் எப்படின்றது எனக்கு இப்ப கிளாரிஃபைடா சொல்ல தெரியல. ஆனா வந்து பிஎஸ்சி டிஇ எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலும் ஒரு தனி இது கிடையாது. கண்டிப்பா நீங்க உள்ள வந்துடலாம். திரும்ப ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் குள்ள தான் வரீங்க. உங்களுக்கு இந்த மாடல் ஸ்கூல் புதுசா இருக்கிறதுனால அதுக்குன்னு அலாட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். ஸோ ஓரளவுக்கு எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டிஆர்பி அண்ட் டிஎன்டெட் டெஸ்ட் பேட்சை பத்தி தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னமும் கிருத்திகா எனர்ஜி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.